நம்ம ஜானகியால மறுபடியும் கார்த்திக்கும், கௌதமும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கார்த்திக் இப்போ பயங்கரமான கோவத்துல இருந்தது மட்டும் இல்லாம, கௌதம் கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டு கௌதம வீட்ட விட்டு வெளிய தொரத்துனாங்க. இத நம்ம ஜானகியால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ரொம்ப போய்னா அவங்க மனசொடைஞ்சு போயிருந்தாங்க. இப்படி என்னோட மூத்த புள்ளைய, அதாவது என்னதான் பெத்தெடுக்கல அப்படின்னாலுமே கூட, அப்ப என் புள்ள தான் அப்படின்ற மாரி சொல்லி கௌதம தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா கௌதம் ரொம்ப நல்லவரு. எந்த ஒரு தப்பும் யாருக்குமே தீங்கு நினைக்காதவரு. அதுலயும் கார்த்திக் தன்னை இப்படி பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். ஏன்னா கௌதம்க்கு தெரியவே தெரியாது சைன் போட்டதுல இருந்து இந்த சொத்து எல்லாமே எப்படி மாறுச்சு அப்படின்ற மாரி சொல்லி. மாறுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட கார்த்திக் மேல அந்த அளவுக்கு கோவப்படாம, அவன் என்னோட தம்பி அப்படின்ற மாரி விட்டு குடுத்து வந்தாங்க. ஆனா கார்த்திக் அப்படி நினைச்சாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்போ நம்ம ஜானகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதமும், கார்த்திக்கும் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது இப்போதைக்கு நம்ம கௌதம்க்கு இந்த சொத்து எதுவுமே தேவை கிடையாது. கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து கார்த்திக் பேர்ல இருக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி நம்ம ஜானகி இப்போ அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லப் போறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நீங்க இப்ப இந்த சொத்த கௌதம் பேருக்கு குடுக்க வேணாம். நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு குடும்பமா இருந்தா போதும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஏன்னா தன்னந்தனியா இருக்கக்கூடிய கார்த்திக்குக்கு அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது கார்த்திக்கு தெரியாது. ஆனா நம்ம ரேவதி, ஜானகி இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா அஞ்சலி அந்த அளவுக்கு கேடு கெட்டவ. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சல் இருந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகை ஏமாத்திட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்க தான் போறான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் நம்ம ஜானகி இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ற மாரி சொல்லி கார்த்திக் கிட்ட நம்ம எல்லாத்தையுமே சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த சொத்து எதுவுமே தேவையில்ல கார்த்திக். உன் அண்ணன மட்டும் ஏத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. கடைசியில கார்த்திக்குக்கு வேற வழி கிடையாது. அதுலயும் கௌதம், இலக்கியா எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆரம்பத்துல இருந்து அதாவது கடத்தன விஷயம், இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அது கௌதம் பண்ணதே கிடையாது அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது, இப்போ இன்னும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, கௌதம கட்டி புடிச்சு கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, அவரு மனசு மாறுனதுக்கு அது மட்டும் முக்கிய ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஆசைப்பட்டாங்க. கௌதமும், கார்த்திக்கும் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்யோன்யமா இருக்கணும். ஏன்னா, அண்ணன் தம்பினாலே அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பங்காளிங்க சண்டை வந்துரும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்ற மாரி நினைச்சாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா, இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நம்ம ஜானகிய ரோட்ல பார்க்குறாங்க. ஜானகியும், ரேவதியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, "எதுக்காக இங்க கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அதாவது அங்க அவ்ளோ சொத்து இருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம கூட்டிட்டு போறேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி கார்த்திக் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஜானகிக்கு அந்த பணமோ, சொத்தோ இது எதுவுமே முக்கியம் இல்ல. என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதமோட அன்பு தான் முக்கியம். அங்க அந்த பணத்து கூட, சொத்து கூட இருக்கிறதுக்கு பதிலா, நான் என் புள்ள கௌதம் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களே என்ன தேடி வருவீங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா உன்னை ஏமாத்துவான். என்ன எப்படி ஏமாத்தி அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடணும்னு நினைச்சானோ, அதே மாதிரி கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லி, உங்கள விரட்டி விட தான் போறாங்க. அப்பதான் இந்த ஒரிஜினல் புள்ளையோட ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஜானகி நல்லா வச்சு வெளுத்து கட்டி தான் அனுப்புறாங்க. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உன்னலாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, இவங்க இங்க டென்ஷன் ஆன உடனே இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சுருச்சு. ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அவங்க இப்ப ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சு, கார்த்திக் தன்னோட அம்மா ஜானகிய பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. ஒரு பக்கம் ஜானகியோட உயிருக்கு தான் ஆபத்து. அதாவது இப்போதைக்கு ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு. ஹார்ட் அட்டாக் அப்படின்றதுனால ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இப்ப போய் நீங்க அவங்கள பார்த்து பேசலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்பதான் கார்த்திக் நீங்க முதல்ல என் கூட கிளம்பி வாங்கம்மா. ஆப்ரேஷன்லாம் நம்ம என்ன பெரிய ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்குவோம். இங்கெல்லாம் கம்மி. நம்ம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்ற மாரி சொல்லும்போது கூட, இப்போ நம்ம ஜானகி வர்றதில்ல. அதே மாதிரி கார்த்திக்கும், கௌதம்லாம் அவ்வளவு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? உங்களுக்காக தான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் எப்போ உன்னை ஏமாத்தனனோ அப்பவே நான் ரொம்ப மனதளவுல உடைஞ்சு போயிட்டேன்ப்பா. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கார்த்திக் நான் இந்த ஆப்பரேஷன பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி நீ நினைச்ச அப்படின்னா, நீ செய்ற ஒரே ஒரு விஷயம், உன் அண்ணன ஏத்துக்கோ. கௌதம அண்ணனா ஏத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் அப்பவும் பயங்கர கோவத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கு அதாவது இப்போ தன்னோட அண்ணன் அப்படின்ற பாசம் இருக்கு. இந்த அஞ்சலியால தான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னா
ரொம்ப எதிரி மாரி இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ நம்ம கௌதம்க்கு கட்டி புடிச்சு, "அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இந்த ஒரு ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இத கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் அஞ்சலி நெனச்சா நம்ம கௌதமும், இலக்கியாவும் இல்ல. இதுக்கப்புறம் நம்மளோட சாம்ராஜ்யம் தான். நம்ம தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆளப் போறோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக்க நல்லா ஏமாத்தி சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு அனுபவிச்சிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சா, ஆனா நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்படி வீட்டுக்கு மறுபடியும் வரப்போறாங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சா, அஞ்சலியால கண்டிப்பா ஏத்துக்கவும் முடியாது. பயங்கரமான ஒரு சண்டையும் போடுவாங்க அப்படின்றது இதுல இருந்தே உறுதியாகுது. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்திக் இவ்ளோ கதறி அழுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கௌதம கட்டி புடிச்சு அழுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது என்னதான் நடக்குதுங்க? இப்ப ஜானகி சொன்னதுக்காக மட்டுமா நம்ம கார்த்திக் மனசு மாறி இப்படியெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாரி தோணும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக் மனசு மாறினாரு எல்லாமே ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க எல்லாரோட சுயரூபமும் தெரிய வந்திருக்கு. அப்பதான் கார்த்திக் பொறுமையா வெயிட் பண்ணலாம். ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாரி பண்ணிட முடியாது. அஞ்சலி எந்த அளவுக்கு நம்மள நம்ப வச்சு இவ்ளோ பெரிய வடிகட்டின முட்டாள ஆக்கி வச்சிருக்கான். மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மள நம்ப வச்சு இவ கழுத்தறுக்கிறான். இதுக்கு மேல இவள விடக்கூடாது. கையும் களவுமா பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அதுவும் இல்லாம ஆசைய காட்டி கடைசியில மோசம் பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி நம்ம ஜானகிக்காக பார்த்தீங்கன்னா பணம் குடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஜானகி பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் போகணும் அப்படின்ற மாரி பேசினாங்க. ஆனா கடைசியில நம்ம கௌதம் அதாவது கார்த்திக் கிட்ட நம்ம இலக்கியாவும், அஞ்சலி இப்படியாப்பட்டவ தான் அப்படின்ற மாரி சொல்லி ஆதாரத்தோட காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, இப்போ அஞ்சலி திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கார்த்திக்குக்கும் பல உண்மைகள் தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல அந்த அஞ்சலிய நான் சும்மா விட போறது கிடையாதுங்க. அவ இவ்ளோ ஏமாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவள நம்பி அதாவது அவ சொன்னத நம்பி, அவ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்றா, எனக்கான உரிமைய வாங்கி தரா அப்படின்ற மாரி நெனச்சு, நான் உங்கள பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டேன், என்னென்னமோ பேசிட்டேன். அண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவா பேசிட்டேன். அது எவ்ளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்ப தானே புரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உங்க முகத்தெல்லாம் முழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாரி கார்த்திக் சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகிக்கு இப்பதான் சந்தோஷம். கௌதமும், கார்த்திக்கும் ஒண்ணு சேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்பரேஷனே பண்ணிக்கிறதுக்கு தயாராகுறாங்க. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலயும் ரேவதியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எத்தன நாள் இருக்க போறாங்க. அவங்க நாட்கள எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜானகியோட நிலைமையும் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சுத்தி பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.